திருச்சிற்றம்பலம். மெய்யடிய பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்த பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 7ஆம் திருமுறையிலே திரு அரிசிற்கரை புத்தூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாயனர் தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனர் திருவேஞ்சியமும் திருநறையூர் சித்தீச்சரமும் பணிந்து திரு அரிசிற்கரை புத்தூர் இறைவனை போற்றி பாடி அருளியது இந்த பதிகம். இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழை பலவற்றாலும் எடுத்து ஓதுகின்றோம். இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார். அந்த புகழ் உடையவன் யாரு? நம்பியிருப்பான். இருள் அவனை வணங்கினால் இருள் சேர் இருவினையும் சேரார். இந்த திருமுறையிலே 5ஆம் திருப்பதிகமாயிருந்து பிற்காலத்திலே இது 7ஆம் திருமுறையாக சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த 5வது திருப்பதிகமாயிருந்தது 9வது பதிகம். அம்மை சிவாம்பிகை சௌந்தரநாயகி அப்பர் படிக்காசு வைத்த பரமர் சொர்ணபுரீஸ்வரர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். ஐயா கொழிஞலூர் ஒளியரசு ஐயாவுடைய அன்பு கட்டளையின் மீது இந்த 7ஆம் திருமுறையில் இந்த திரு அரிசிற்கரை புத்தூரை சிந்திக்கலாம். பாடலை காண்போம். தரிக்கும் தரை நீர் தழல் காற்று அந்தரம் சந்திரன் சவிதா இயமானன் ஆனீர் சரிக்கும் பலிக்கு தலை அங்கை ஏந்தி தையலார் பெய்ய கொள்வது தக்கதன்றால் முறிக்கும் தளிரு சந்தனத்தோடு வேயும் ஒழுங்கும் திரைக்கரைகளால் வாரி மோதி அரிக்கும் புனல் சேர் அரிசி தென்கரை அழகார் திருப்பத்தூர் அழக நீரே என்று பாடுகிறார். அதாவது சந்தன மரம், அதனுடைய தளிர்கள் அப்படியே கிள்ளி அணியலாமா, கிள்ளி அணியத்தக்க தளிர்கள். அப்படி தளிர்களை உடைய சந்தன மரத்தையும் அல்ல மூங்கிலையும் அப்படியே புரட்டி அப்படியே ஒலிக்கின்ற அலைகளாலே அப்படியே வாரி கொண்டு வருகிறது. எங்கே? அரிசலாற்றுக்கு. என்ன கொண்டு வருகிறது? சந்தன மரம், மூங்கில் மரம் எல்லாம் அப்படியே புரட்டி கொண்டு வருது. அந்த சந்தன மரத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் கிள்ளி அணியத்தக்க தளிர்னு சொல்றார், தளிர்களை உடையது. அப்படி மோதி அதனை ஒழித்து ஓடுகின்ற அரிசலாற்றங்கரையினுடைய தென்கரையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். அது என்ன? அழகு நிறைந்த திருப்பத்தூர். திருப்பத்தூரிலே எழுந்தருள் இருக்கின்ற அழகரே நீர். சரி, இப்படிப்பட்ட இவ்வளவு நல்லா இருக்கும் பொழுது
எதுக்காக நீங்கள் போய் பிச்சை எடுக்கணுங்கிறார். நீ யார்? எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய நிலம், எல்லாவற்றையும் அகழ்வாரை தாங்குனர், எல்லாரையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலம், எல்லாவற்றையும் தாங்குகின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், சந்திரன், சூரியன், ஆன்மா, இயமானம், ஆன்மா, அது எல்லா பொருளுமாக நீங்கள் இருக்கீங்க. எல்லா பொருளும் நீங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாதது மாதிரி, ஒன்றும் எனக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் போய் அப்படியே வீதி வீதியாக திரிஞ்சு எடுக்கிறீங்க, பிச்சை எடுக்கிறீங்கல்ல. அந்த பிச்சையின் பொருட்டு தலையோட்டை கையில் ஏந்திருக்கீங்க. பிச்சை வாங்குவதற்காக தலையோடு கபாலம் அதை கையில் ஏந்திருக்கீங்களே என்று ஏந்தி பெண்டில்கள் ஏதோ சில பொருள்களை போடுறாங்க. அதுக்காக சில பொருள்களை இட அவற்றை போய் நீங்கள் வாங்கிறது அவ்வளோ தகுதியாக எனக்கு தெரியலையே. தக்கதன்று, அது தகுதிய தக்கதென்றால் இறைவரது அறியாமைக்கு இறங்கி அவர் எப்படிப்பட்ட வசதியை உடையவர். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அத்தையும் உள்ளவர். அப்படியே அவ்வளவையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு தருவார் போன்று அருளியது. தனக்கென ஒன்றையும் மேற்கொள்ளார். தனக்கென எதையுமே வச்சுக்க மாட்டார். அவருடைய அருள் விளையாட்டினுடைய பெருமையை வியந்து அவரவரை கூத்தாட்டுவானாய் என்றாய் என் சொல்லி வாழ்த்து. அவருடைய பெருமையை என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு எனக்கே தெரியல. பழிப்பது போல புகழ்ந்து அருளினார் இந்த பாடல்ல. பெருமானே, திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். தரிக்கும் தரை நீர் தழல் காற்று அந்தரம் சந்திரன் சவிதாய் யமன நாமானி சரிக்கும் பலிக்கு தலை அங்கை ஏந்தி தையலார் பெய்ய கொள்வது தக்கதன்றால் முறிக்கும் தளிர் சந்தனத்தோடு வேயும் முழங்கும் திரைக்கரங்களால் வாரி மோதி அரிக்கும் குணல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழகன் நீரே. எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அரிசிற்கரை புத்தூர் செல்வோம். அங்குள்ளே பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.